ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம கோதுமை மாவை வச்சு ஒரு தடவை நம்ம பாயாசம் பண்ணியிருப்போம். இப்போ முழு கோதுமையை வச்சு பண்ணுறோங்க. அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்க கோதுமைங்க இது. அதில் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை ஊற வச்சுக்கிறேன். நல்ல தண்ணி இதில் தாங்க நான் ஊற வச்சுருக்கேன். அது ½ அன் ஹவர் ஊறினதுக்கப்புறமா குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி இதை 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. அது கொஞ்சம் விசில் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. 1.5 தேங்காவை நான் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி 3 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. திக்காக தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 5 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறாங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா உடச்சி வச்சுருக்க முந்திரியை அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த கேஷ்யூவை ரொம்ப எல்லாம் கலர் சேஞ்ச் ஆக வேணாங்க. ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனதும் நம்ம வேக வச்சுருக்க கோதுமையை மிக்சியில் நான் 1 or 2 கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கீயில் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes அப்படி வைங்க. அந்த கீயில் இந்த கோதுமை மிக்ஸ் ஆகிறப்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திக்கான தேங்காய் பால் இருக்குல்லங்க, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக வீட்டில் இருக்க பாலில் கூட செய்யலாம். பட் கோகனட் மில்கில் செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு 5 minutes அப்புறமா நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் சுகர் இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணாலும் ஓகே தான். இங்கே எல்லாத்துக்கும் சுகர் தான் பெருசாக பிடிக்குங்கிறனால நான் சுகரில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வெல்லம் அந்த மாதிரி எதாவது பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கரும்பு சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பபிள்ஸ் வந்ததையெல்லாம் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு 5 to 10 minutes அது கிளறுங்க. இடையில ஒரு 2 minutes 3 minutes கிளறிக்கோங்க. கிளறினாதான் மில்க் இருக்கு இல்லைங்க, அதனால இது அடி பிடிக்கும். ஸோ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் சப்பாத்தி லவர்ஸ்க்கு இதெல்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு தரலாம். இது இப்போ நல்லா கிளறிட்டே இருங்க. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பால் கொதிக்கிறப்ப இந்த தேங்காய் பால் சுற்றியும் ஒட்டிடும். அதெல்லாம் உள்ளே இப்படி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லாவே பபிள்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் திக்காகவும் ஆகிருச்சு. இன்னும் ஒரு 5 minutes வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாவ், நம்மளோட கோதுமை பாயாசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, இது நல்லா திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட கோதுமை பாயாசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.